புத்தகங்கள், தமிழ் எனக்கு பிடிச்ச 2 விஷயங்கள். புத்தகங்கள் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி பேசுகிறது அதை விட ரொம்பவே பிடிக்கும். இந்த பாட்காஸ்ட் நான் படித்த புத்தகங்கள், படிக்க போகிற புத்தகங்கள், தமிழ் இலக்கியத்தில் நான் ரசித்த விஷயங்கள், இன்னும் சில விஷயங்கள் கூட பேசலான்னு இருக்கேன். சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்னை ஒவ்வொரு மாதிரி அடையாளப்படுத்தினாலும் பொதுவாக எல்லோரும் என்னை கூப்பிடுறது காயத்ரின்னு. உங்கள் பேர் காயத்ரின்னு சொன்னால் பார்த்தாதா, இப்படி சுற்றி வளைச்சி சொல்லணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு புத்தகங்கள் படிக்கிறதோடைய ஒரு பக்க விளைவாக தான் இந்த மாதிரி எண்ணங்கள், யோசனைகள் எல்லாம் வரும்னு நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எண்ணங்கள், யோசனைகள் அப்படின்றத பற்றி பேசுகிறப்போ நான் படித்த த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட், ஜோசப் மர்ஃபி அப்படிங்கிறவர் எழுதின அந்த புக் தான் ஞாபகம் வருது. இந்த புக்கை ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படின்னு தமிழையும் மொழிபெயர்த்திருக்காங்க. சுருக்கமாக இந்த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எண்ணம் போல வாழ்க்கை, அவ்வளோதாங்க இந்த புக்கு. ரொம்ப சிம்பிள். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்கிறாங்களே, அது வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் அப்படின்லாம் பேசிக்கிறாங்களே, அதை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இல்லை அப்படி என்ன தான் இருக்குது அதில் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இல்லை காலையில் எழுந்திரிச்சா நைட்டு தூங்குற வரைக்கும் ஏதாவது ஒரு எண்ணம் மாறி மாறி நம்ம என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் நம்ம மண்டைக்குள்ளே ஓடிட்டே தானே இருக்க ஒரு ஓரமாக. அது பெண்களுக்கு கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு நாளில் முக்கால்வாசி நேரம் நம்ம பேசிக்கிறது தாங்க அதிகம். அப்போது அந்த எண்ணங்கள் நல்லதாக இருக்கணும்ல, நல்லதாக இல்லைன்னா கூட நமக்கு அது நல்லது கொடுக்குதா அப்படிங்கிறது தெரியணும்ல. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த புக்கு படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த புக்கை நான் படித்தப்போ இது எனக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது. அது வரைக்கும் நான் படித்ததெல்லாம் சும்மா ஃபிக்ஷன் புக்ஸு, கற்பனையாக வந்தது, இல்லை சில பயோகிராஃபிஸ் அந்த மாதிரி தான் நான் படிச்சிருக்கேன். பட் இது என்னோட முதல் சுய முன்னேற்ற புத்தகம், அதாவது செல்ஃப் ஹெல்ப் புக்குன்னு சொல்லலாம். இது படித்ததுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில் நான் மாற்றிக்கிட்டேன். ரொம்ப முக்கியமாக நான் ஒரு நாளில் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். நிறைய புக்ஸ் நான் படித்து அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் என்னமோ என் லைஃப்பில். ஆனால் இந்த புக்கில் நான் படித்ததை இது வரைக்குமே கூட நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அட்லீஸ்ட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் ஆஃப் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த புக்கில் ஆத்தர் நிறைய எடுத்துக்காட்டுகள், அதாவது உதாரணங்கள், வாழ்க்கையில் அவங்களுடைய எண்ணங்களை சரியான எண்ணங்களாக மாற்றினதுனால யார் யாருக்கே என்னாச்சு அப்படின்றத நிறைய இடத்துல நிறைய விஷயத்தில் சொல்லியிருப்பார். நான் சொன்னேனே முதல்ல, எண்ணம் போல் வாழ்க்கை, அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் அவர் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இந்த புக்கு ஃபுல்லாக கொடுத்துருப்பாரு. இந்த புக்கை நான் படித்தப்போ நான் படித்த வேறு பல புத்தகங்களில் சொல்லப்பட்டிருந்த விஷயங்களை என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆழ் மனம்னு சொல்கிறாங்க, சப்கான்ஷியஸ் மைண்ட் நீங்கள் தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் இல்லை தூங்கி எழுந்துக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் ஒரு மாதிரி அந்த மயக்க நிலை, ட்ரான்ஸ் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நேரத்தில் தான் அந்த ஆழ் மனசு நல்லா முழிச்சிட்ருக்குமா. அதுக்கு சின்ன குழந்த மாதிரி எது நல்லது எது கெட்டதுன்னெலாம் தெரியாதான். நான் இன்றைக்கி கீழே விழுக போகிறேன் அப்படின்னா
எப்படி நின்றுட்டே இருக்கிறப்போ விழுக முடியும், இல்லை எப்படி உட்காந்துட்டே இருக்கிறப்போ விழுக முடியும்னெல்லாம் நம்ம லாஜிக்கல் மைண்டு கேட்குற மாதிரிலாம் கேள்வி கேட்காதான். அப்போனா நம்ம விழுக போகிறோம் அப்படின்னு அது முடிவு பண்ணியிருப்பான். ஸோ அந்த நேரத்தில் எந்த மாதிரி எண்ணங்களை நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட சொல்கிறோமோ நாள் போக்கில் அது கண்டிப்பாக நடந்துருமா. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த நான் நினச்சிட்ருக்கேன், ஆனால் அது நடக்கிற மாதிரி தெரியலையே, அதுக்கு ஆப்போசிட்டாக தானே எல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது கரெக்டாக நினைக்கிறீங்களா? இந்த புக்கை படிங்க, உங்களுக்கு அதோட அர்த்தம் புரியும். நான் சும்மா ஒரு 2 வருஷத்தில் பெரிய ஆள் ஆயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அது புரியாதுங்க ஆள் மனசுக்கு. அது சின்ன குழந்தை. இந்த சிட்டி ரோபோ மாதிரி டிவியை போடு அப்படின்னா அவன் போட்டுருவான். அவனுக்கு ஆன் பண்ணணும்னு தெளிவாக சொன்னால் தான் புரியும். அது மாதிரி நீங்கள் ஆள் மனசுக்கிட்ட சொல்கிறப்பையும், இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரா, இல்லை ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சரா, இல்லை வேறு எந்த விஷயமாகவே இருக்கட்டுமே ஆகணும்னு நினச்சிங்கன்னா, நான் ஒரு பெரிய யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்னு மட்டும் நினச்சா பத்தாது. இப்படி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ண போகிறேன், அதுக்கு இத்தனை லைக்ஸ் வரப்போகுது, இத்தனை நல்ல கமெண்ட்ஸ் வரப்போகுது, இவங்கெல்லாம் பார்க்க போகிறாங்க. அந்த மாதிரி இன்னும் ரொம்ப சாதாரணமான ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நான் வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் பத்தாதான். அதுக்கு நான் ஒரு வீடு வாங்க போகிறேன், அதில் 2 பெட்ரூம் இருக்க போகுது, க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ண போகிறேன், அது முன்னாடி ஒரு காரிடார் இருக்க போகுது, அதில் நான் ஒரு BMW நிறுத்தி வைக்க போகிறேன், அந்த மாதிரி நினைக்கணுமா. அப்போ தான் அந்த பிக்சரைசேஷன் வர வர இந்த த ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற புக்கில் பாலோ காலோன்றவர் சொல்லியிருப்பார். அண்ட் வென் யூ வாண்ட் சம்திங், த என்டையர் யூனிவர்ஸ் வில் ஹெல்ப் இன் கான்ஸ்பைரிங் யூ டு அச்சீவ் இட் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது அந்த மாதிரி நம்ம அதையும் இதையும் என்னால் என்ன சொல்கிறது சேர்த்து வச்சு பார்க்க முடிஞ்சுது இந்த புக்கு படித்தப்போ. அப்போது நம்ம நினைக்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உலகமே, அதாவது இந்த பிரபஞ்சமே நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயந்தான். அதுவும் போக இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு நம்மளை பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்றது உங்களுக்கு தெரியல. சில விஷயங்களை வச்சு ஒரு வேளை அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல போல் அப்படின்ற மாதிரி நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா, அதை ரொம்ப சாதாரணமான ஒரு எண்ணமாக உங்கள் மனசில் இருந்திருக்கலாம். அவர் அவரோ அவங்களோ ஒரு அவ்வளோ பெரிய முக்கியமான ஆளாக கூட இல்லாமல் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். ஆனால் போகிற போக்கில் நீங்கள் இதை நினச்சிட்றீங்க, அவருக்கு நம்மளை பிடிக்கல போல் அப்படின்னு. அது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கான்ல, அவன் கேட்டுட்ருப்பானா. அப்போது இவங்களுக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுப்பான். அப்போது நீங்கள் அதுக்கப்புறமா அவங்கள எப்போ பார்த்தாலும், இல்லை அவங்கள பற்றின ஏதாவது ஒரு விஷயம் வந்தாலும் உடனே இவன் சொல்லுவான், அவங்களுக்கு தான் உன்னை ஏற்கனவே பிடிக்காதே அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களையே அறியாமல் சில விஷயங்கள் நீங்கள் செய்வீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு சொல்கிறத வச்சு நீங்கள் பண்ணுறது நிஜமாகவே அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வர்றது எப்படி, ஒரு நியூரானும் நம்ம மூளையில் ஃபயர் ஆகிக்கிட்டே இருக்கிறப்ப தான் அந்த ஒரு பழக்கமாக மாறும் ஒரு விஷயம். அந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம மண்டையில் எப்போவுமே நிற்கும். இந்த மாதிரி வேறு சில புக்ஸில் படித்த விஷயங்கள் கூட என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது இந்த புக்கு படித்தப்போ. இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ். ஆனால் இந்த ஒரே விஷயத்தை தான் அவர் திருப்பி சொல்லியிருப்பார். அப்போ எனக்கு அது என்ன தோணுச்சுன்னா, ஒரு வேளை அந்த தாட்ஸுங்கிறது அவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மண்டைக்குள்ளே பதியணுங்கிறதுக்காக தான்
அந்த நியூரானும் ஃபயர் ஆகணுங்கிறதுக்காக தான் இவர் இந்த விஷயத்தை மறுபடியும் சொல்லியிருக்காரோ அப்படின்னு கூட நான் நினச்சேன். ஸோ இதை பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த புக்கை கண்டிப்பாக படிக்கலாம். கண்டிப்பாக இந்த புக் உங்களுக்கு எனக்கு இருந்த மாதிரி ஒரு ஐ ஓப்பனராக உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் யூ வில் ஸ்டார்ட் வாட்சிங் யுவர் தாட்ஸ் ஃபார் ஷுர். அண்ட் யூ வில் ஆல்சோ ரியலைஸ் நம்மளோட எண்ணங்கள் எந்த அளவுக்கு நம்மளை ஷேப் பண்ணுது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. இதே விஷயத்தை தான் ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிற புக்கில் ஜெஃப் கெல்லருங்கிறவரும் ஆஸ் அ மேன் திங்கத் அப்படிங்கிற புக்கில் ஜேம்ஸ் ஆலன்கிறவரும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த புத்தகங்களை பற்றியும் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆனால் இந்த புக் அது எல்லாத்தையும் விட ஒரு படி கொஞ்சம் ஸ்பெஷலான புக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த புக்கை நீங்கள் படிச்சிருந்தீங்க ஆல்ரெடி அப்படின்னா உங்களுக்கும் அது இந்த மாதிரி தாக்கத்தை உருவாக்குச்சா அப்படின்னு நீங்கள் பகிர்ந்துக்கிட்டால் நான் சந்தோஷப்படுவேன். தொடர்ந்து வாசிப்போம்.